ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லினிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்குறத கண்டினியூ பண்ணுங்கள். நான் டெய்லியுமே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். 5 to 6 எனக்கு ப்ரேயர் இருக்கிறதுனால 6 மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக மக்காச்சோளமும் அதுக்கப்புறம் கடலையும் வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வேக வச்சுருவேன். தனித்தனியாக வேக வச்சோம் அப்படின்னா அதுவே ஒரு டைம் கன்சியூம் பண்ணிடும். அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் வேக வைப்பேன். டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணாமல் எல்லா சமையலும் முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். இப்போ மக்காச்சோளம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமேட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு அதில் வச்சு விட்டு இந்த காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிருவேன். சாப்பாடு வச்சு வந்ததுக்கப்புறம் காய்கறியை போட்டு சாப்பாடு கிளறி கொடுத்து விட்ற வேண்டியது தான். பாப்பா ஒரு 6:30 போல் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சோடனே பல்லு விளக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஏன்னா அதுலேயே ஒரு அரை மணி நேரம் ஓட்டிடலாம். அதனால தான் வெளியில் வீடு வேலையாகிட்டு இருக்கு அப்படின்றனால அதில் இருக்கிற அண்ணாங்கள்லாம் காட்டி பயமுறுத்தி கொஞ்சம் சீக்கிரம் பல்லு விளக்க வச்சிடலாம். அவள் விளக்கிட்டு பொறுமையாக வரட்டும். நம்ம போய் மீதி இருக்க சமையல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, அண்ணா வேறு பார்க்குறாங்க. விளக்கு தட்டணும். பழுத்து போயிருச்சுடா. சூப்பர். இப்போது பெரிய குக்கரில் சாப்பாடுமே வச்சு விட்டாச்சு. இடையிலேயே காய்கறியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் முட்டை போட்டு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் லஞ்சுக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்றனால நான் முட்டை சேர்க்கல. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், கடலை, அதெல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. 3 விசில் விட்டு இறக்கியிருந்தேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குகிற டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் பிளேட்டு, அதிலெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னாலுமே இந்த பிசுபிசுப்பு அப்படியே தான் இருக்கும். நான் இப்படி தான் எப்பயுமே இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்கிற வடை சட்டியில் நம்ம ஒரு துணியை வச்சு அந்த துணி நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டிக்கர் மேலே வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். அவளுக்கு முட்டை மஞ்சக்கரு பிடிக்காது. அதனால் வெள்ளைக்கருவை மட்டும் கட் பண்ணி அதில் போட்டிருந்தேன். இப்போது சாப்பாடுமே பேக் பண்ணிடலாம். பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறா. அதாவது பால்வாடி, அதுக்கப்புறம் எல்கேஜி அந்த மாதிரி எதுக்குமே போனதில்லை. டேரெக்டாக யூகேஜி, இதுதான் ஃபஸ்ட் டே. அதனால் பயங்கர அழுக. ஸ்நாக்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டா. ஆனால் சாப்பாடு சரியாக சாப்பிடவே இல்லை. இங்கே வா. இது என்னது? இது என்னது? இது அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லை வர சொல்லு. நைட்டே டைரி, அதுக்கப்புறம் புக்குக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையில் எல்லாத்தையும் விளாண்டுட்டு களைச்சி போட்டு வச்சுருந்தா. சரின்ட்டு அவளே எடுத்து வைக்க சொல்லிட்டேன். டைம் இப்போ ஒரு 7:30 இருக்கும். நம்மளோட பெரிய வேலையானது தலையை சீவி முடிச்சிடலாம்.
வந்துச்சுடா. அழகே சிரிச்சு வர்றேன். என்னம்மா என்னம்மா கிளப்பி விட்டு கிளப்பி விடலாம். நீ ஜாலியாக இருப்ப. பாப்பா தான் பொக்குன்னு இருப்போம். அக்காவை காணான்னு தூங்கி எந்திரிச்சா வேற கேட்டுகிட்டே இருப்போம். இந்தபடி நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஸ்நாக்ஸுன்னு ஒன்று கொடுத்து விட்டாங்களான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் யாருமே கொண்டு வர மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு காசாக தான் கையில் கொடுத்து விடுவாங்க. எனக்கு வந்து அப்போவே எங்கள் அம்மா 5 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் சொல்கிறது 1st to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் கிளாஸில் யாருமே 5 ரூபா கொண்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி தான் லஞ்சுமே மேக்ஸிமம் வந்து சத்துணவில் தான் சாப்பிடுவோம். 5 ரூபா காசை கொண்டு போயிட்டா அன்றைக்கி நான் தான் அந்த கேங்குக்கே டானுங்கிற மாதிரி கடைக்கு, அதாவது ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட வாய்ஸ் வந்து இடையில கேட்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸு. எடுக்கட்டு விடு. நீங்கள் சொன்னது உண்மைதான். குழந்தைங்களோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக இனிமையாக தான் இருக்கும். அது வந்து ஆஃப் த கேமரா தான். கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னாலே உல்ட்டாவாக மாறிடுவாங்க. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பள்ளியில பாதுகாப்பு தெரிவிதாக கர்த்தருடைய மகிமை மகளை மூடி மறைக்கட்டும். தெய்வீக மறைவதாக மூடி மறைத்துக் கொண்டு மகளை ஞானத்திலும் அறிவிக்கும் அவரே ஒழுக்கத்திலும் வளர கர்த்தர் உதவி செய்யும். மகளை பிதா குமாரன் பசிக்கிற நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படட்டும். தம்முடைய ஆணி பிறந்த கருத்தினாலே மகளை ஆண்டவரே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தாய் ஆண்டவரே அப்பா கொடுத்துறான் யாவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நாமத்தில் தெரிவிக்கிறேன். ஆமென். போடா. மார்னிங் மிஸ் சொல்லுங்க. மார்னிங் மிஸ் சொல்லுங்க. பேக் வாங்கிக்கோங்க. ஓடியா. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு அழுகு கூட அழுகலை. செம்ம ஹாப்பியாக எங்களை திரும்பி கூட பார்க்கல. ரொம்ப ஸ்கூல் பிடிச்சிருச்சு போல், சரி போயிட்டா அப்படின்னு நினச்சி தான் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க உங்கள் பையனுக்கு அட்மிஷன் போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அத்தை என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க, அம்மா வந்து உங்கள் வீட்டில் கூப்பிட்டுக்குவாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு பயங்கர அழுகையாம்மா. ஒரு 11 மணி போல் அந்த அக்கா எனக்கு கால் பண்ணி உன் பொண்ணு ரொம்ப அழுகிறான்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நான் 3:30 தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாயந்தரமாக போய் கூட்டிகிட்டு வந்தேன். பயங்கர அழுகை. தமிழினி தமிழ் பாப்பா சாமி நடிச்சது போதுண்டா போட்டு அடிச்சது டப்புல கொண்டு தண்ணியில் இறக்கிறேன்டா அப்படியே இறக்குடா சாமி தமிழ்மா. சரி கொஞ்ச நேரம் தூங்கு. அப்படியே தத்துரூபமா நடிக்கிறீங்க. சரி தூங்கு தமிழ் கொஞ்ச நேரம். ஆமா மாட்டிக்கிறேன். காப்பாத்தணும் கத்தரு இப்படியா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். மாட்டிக்கிட்டே பாரு. திரும்பி காட்டு. பாப்பலாம். அப்பா 2வது நாள் ஸ்கூலுக்கு எந்திரிச்சதெல்லாம் ஒரு 6:30 போல் எந்திரிச்சிட்டா. எப்பயும் போல் போய் பல்லு விளக்க சொன்னேன். விளக்கிட்டு வந்துட்டு என்ன நினச்சாலும் தெரியல. சரி மறுபடியும் ஸ்கூல் போக சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தெரிலம்மா தூக்கமாக வருது, நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டா. ஏன்டா இங்கே உட்காந்துட்ட? நீ இங்கே உட்காந்துட்டியா? ஏன் உட்காந்துட்ட? காற்று ரொம்ப அடிக்குது அதனால இங்கே உட்காந்துட்டியா?
சரி 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 எந்திரி, அம்மா பாய் விரிச்சு போடுறேன். எந்திரிக்கோ. ம் உட்காந்துக்கோ. அது ஒன்றும் பண்ணாது, உட்காரு. இங்கிட்டு தள்ளி வந்துடுங்க, கல்லில் விழுது பாரு. உங்கள் மேலே வேலை செய்கிறாங்க, நிற்கிறாங்கடா. தள்ளி வந்துடு, இங்கே வந்துடு. இப்படி உட்காந்து கீழே உட்காந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டு தங்க. நீ உட்காந்துடாம போய் துணி துவச்சிட்டு வரேன். ஓகே, துணி துவச்சிட்டு அக்காவை போய் கூப்பிட போகலாம். சரியாப்பா? குட்டி பாப்பா வந்து பெரியவ கூடவே இருந்தே பழகிட்டா. அவள் ஸ்கூல் போயிட்டாங்கிறனால எப்படா வருவான்னு சொல்லிட்டு வெளியிலேயே உட்காந்துருந்தா. ஏன் சட்டை போடலன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் பாப்பா ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சட்டை போடல. ஈவினிங் போய் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வரும்போதே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் பார்க் வந்து 5 மணி போல் தான் திறப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 5 மணி போல் ஆளாக பார்க்குக்கு போயாச்சு. பார்க்கில் யாருமே இல்லை, அதனால் ரொம்பவே ஜாலியாக விளையாண்டோம். உங்கள் குழந்தைங்கள்லாம் அழுகாமல் ஸ்கூல் போய்கிட்டாங்களா, இல்லை என்னென்ன கதையெல்லாம் சொல்லி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பாப்பா வந்து ஃபஸ்ட் டேவே நம்ம நல்லா அழுதோம் அப்படின்னா நம்மளை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அழுதா. ஆனால் நான் அடுத்த நாள் வந்து சொன்னேன், நீ என்ன தான் அழுதினாலும் அம்மா உன்னை 3:30க்கு தான் கூப்பிட வருவேன், நீ அழுகிறது வேஸ்ட்டு சாமின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டேன். செகண்ட் டேலாம் அவள் அழுகாமல் சமத்தா போய்கிட்டா. பயமே இல்லைப்பா பாப்பா. பார்த்துட்டே ஒரு பார்வை பார்க்குற, ஒரு ஸ்டெப் ஏறுறான். பின்னாடி பார்த்துடா தங்கமில்ல. ஆமாம் ஆமாங்க. (7:30 போல் பார்க் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம், அதனால் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு ரெசிபியுமே கவர் பண்ண முடியல, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.